வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா தஞ்சை பெரிய கோயில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளோட சிறப்பை தான் பார்க்க போகிறோம். சோழ மண்டலத்தில் அமைந்துள்ள தஞ்சாவூர் கோயில் என்றாலே சிறப்பு. அதுவும் தஞ்சை ஸ்ரீ பிரகதீஸ்வரர் கோயில் என்றாலே மிகவும் சிறப்பு. சோழ மண்டலத்தின் மக்கள் தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், தமிழர்களின் மாண்பும் ஆட்சியமையும் எவ்வாறு இருந்தது என்பதற்கு இந்த கோயிலை மிகச்சிறந்த சான்று. உலகளவில் இந்த கோயில் பேசப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த கோயிலின் ஆர்கிடெக்சர். அதாவது ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் இல்லாத காலத்திலே இந்த கோயிலின் வடிவமைப்பு உலகில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்லாத உலகில் அனைத்து வகையான மனிதர்களும் நிலவுகிறது. இந்த கோயிலுக்கு தமிழர்களின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு பயணிகளின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. இந்த கோயிலை ராஜராஜ சோழன் கட்டியதாகவும் அதன் தலைமையில் குஞ்சரமல்லன் என்னும் மன்னன், அதாவது குஞ்சரமல்லன் தச்சர் இந்த கோயிலை கட்டிய பிறகு ராஜராஜ சோழனுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்பட்டதோ அதே பட்டம் குஞ்சரமல்லன் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மன்னர் காலத்தில் இந்த மக்கள் ஆட்சி பெற்று சிறந்த விளங்கியதாகவும் அதன் இவர் ஆட்சியின் கீழ் சோழ மண்டலம் முழுவதுமாக செல்வ செழிப்புடன் இருந்ததாகவும் வரலாறு கூறப்படுகின்றன. இந்த கோயிலில் 360 டிகிரி செல்சியஸில் எங்கிருந்து பார்த்தாலும் கோயில் நம்மளை பிரமிக்க வைக்கிறது. முக்கியமாக கருவறையில் உள்ள சிவன் சிலையும் பெரிய நந்தியும் இக்கோயிலின் மாண்பை மிக தெளிவாக வைக்கிறது. இந்த கோயில் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் செயற்கை முறையில் எதுவுமே இல்லாதால் அந்த காலத்தில் 6 அடி குறைவாக இருந்த மனிதர்கள் இந்த பொழுதிலும் இவ்வளவு மிக நேர்த்தியாக கோயிலை கட்டியது என்பது உலக அளவில் இன்றியமையாத ஒன்று. குறிப்பாக கோபுரத்தின் கலசக்கல் அதை 80 டன் எடை கொண்டது என்று கூறுகிறார்கள். சில அறிவியலாளர்கள் அதற்கு மறுதளித்து கருத்து கூறுகிறார்கள். இதற்கு மிகப்பெரிய யானைகள், மனிதர்களின் பலங்கள் போன்றவற்றை போட்டு உருவாக்கியுள்ளார்கள். குறிப்பாக இதை மறுவடிவமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதன் தஞ்சை பெரிய கோயிலை போல கட்ட வேண்டும் என்று எண்ணி பாதியில் கைவிடப்பட்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது. இதோட சிறப்பம்சம் என்னவென்றால், இந்திய நாட்டுக்கு பிரதமராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் மற்ற அமைச்சர் சக இருந்தாலும் சரி, நுழைவாயில் வழியாகவோ அல்லது இந்த கோயிலில் வருவது தவிர்க்கின்றார்கள். ஏனென்றால் இதற்கு ஒரு வரலாறு கதை என்று எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதன் கோயிலில் மன்னர் மட்டும்தான் ராஜா. அந்த ராஜ அங்கீகாரத்தில் யார் இந்த கோயில் வந்தாலும் மீண்டும் அந்த பதவிக்கு செல்வது என்பது மிக கடினமான ஒன்று என்று கூறுகிறார்கள். பொதுவாக பொதுமக்கள் இந்த காணும் சிற்பங்கள் மட்டுமல்லாது சிற்பங்களில் உள்ள கால் நகங்கள், முடிகள், மிக சிறிய துணுக்குகள் வரையும் அவ்வளவு எளிதாக அழகாக மிகவும் கடினப்பட்டு மக்கள் பார்வையை உட்கட்டமைப்பு செய்துள்ளார்கள். பொறியியல் கல்லூரிகள் இதெல்லாம் இல்லாத காலத்திலே இன்ஜினியர், ஆர்கிடெக்டர் என்று நாம் இத்தனை படித்து செய்ய முடியாததை 4 சுவர் கட்டினாலும் அதை முடிக்க முடியாத உலக தாய் சிறந்த எடுத்துக்காட்டாக தஞ்சாவூர் பெரிய கோயில் விளங்குகிறது.